ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இடியாப்பம் தாங்க செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சு நான் 2 கப்பு ரைஸ் ஃப்ளார் எடுத்திருக்கேன். இதை மிதமான தீயில் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கலர் மாற வேண்டாம். இப்போ ஒரு கோலம் போடுற மாதிரி அந்த பதம் வந்தால் போதுங்க. இப்போ ஒரு 2 கப்பு வாட்டர் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ராக் சால்ட் சேர்த்து நல்லா அதை பாயில் பண்ணணும். அது நல்லா கொதி வந்த உடனே நம்ம வறுத்து வச்சிருக்கிற ரைஸ் ஃப்ளாரை சேர்த்து அந்த ஹாட் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதில் மிக்ஸ் பண்ணணுங்க. ஒரே இதுவாக தண்ணி விட்டுறக்கூடாது. நம்ம முறுக்கு பிழியறதுக்கு பதம் வரும் இல்லைங்களா, அந்த பதத்தில் நம்ம மாவு பிசைஞ்சு வைக்கணுங்க. சுடு தண்ணின்றதுனால நான் கையில் செய்யலை. அது கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாவு கலந்து எடுக்க போகிறோங்க. இப்போ 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து அதை நம்ம நல்லா கலந்து எடுக்க போகிறோங்க. நம்ம கை சூடு பொறுக்கிற அளவுக்கு அந்த பதத்தில் நம்ம இது போல் ரெடி பண்ணி சாஃப்டாக எடுத்துக்கணும். இப்போ இடியாப்ப குழாங்க இதில் நான் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அதில் மாவு சேர்த்து நம்ம இடியாப்பம் புழிய போகிறோம். இப்போ இட்லி தட்டில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இடியாப்பம் புழிஞ்சி அது ஒரு 10 நிமிஷம் ஆவி கட்டி எடுத்தோம்னா இடியாப்பம் ரெடிங்க. இதை தேங்காய் பால், நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ சேர்த்து நம்ம பரிமாற வேண்டியது தாங்க. இது போல் எல்லா தட்டுலேயும் நம்ம இடியாப்பம் புழிஞ்சி ஒரு குக்கரில் தண்ணி வச்சு அது கொதி வந்த பிறகு தாங்க நம்ம இடியாப்ப தட்டு வச்சு ஒரு 10 மினிட்ஸில் எடுத்துட போகிறோம். அவ்வளோதாங்க, இடியாப்பம் ரெடி. சுட சுட நம்ம பரிமாற வேண்டியது தாங்க. நான் இன்றைக்கி எக் குருமா பண்ணியிருந்தேன். நான் அதோடு தான் நான் பரிமாறியிருக்கேன். வாங்க சேர்ந்து சமைப்போம், சேர்ந்து ருசிப்போம். நன்றி நண்பர்களே. சேர்ந்து சாப்பிடுவோம். வாங்க. பாய் பாய்.